ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 Days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீக்கிங்காய் தோல் சட்னி. நார்மலாக நம்ம பீக்கிங்காய் வச்சு பொரியல் செஞ்சுருக்கோம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த தோல் யூஸ் பண்ணி எந்த வெரைட்டி டிஷ்ஷஸும் நம்ம பண்ணினதில்லை. இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பீக்கிங்காய் பொரியலோ சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தோல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம பீக்கிங்காய் தோல் இருக்குல்ல, அது இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நார்மலாக வந்து இந்த பீக்கிங்காய் தோலை வந்து ஒரு 4-5 தடவை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா இப்போ இருக்க காய்கறியில் ரொம்ப மருந்து அடிச்சிருப்பாங்க. நார்மலாக நம்ம காய்கறி யூஸ் பண்ணும்போது அவுட்டர் லேயர் பீல் பண்ணிவிட்டு தான் காய் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இந்த தடவை வந்து பீக்கிங்காய் தோல் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு அந்த தோலில் தான் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க. அந்த மருந்து இதெல்லாம் போகிறதுக்காக ஒரு 4-5 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட பீக்கிங்காவை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்குறதுக்கு மினிமம் ஒரு 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பீக்கிங்காய் தோல் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக வதங்கிடும். அந்த 3 நிமிஷத்தில் வதங்கும் போது பீக்கிங்காய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பீக்கிங்காய் வதங்குறப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்படி வதக்கி எடுத்துகிட்ட பீக்கிங்காய் தோல் வந்து நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பீக்கிங்காய் தோல் வந்து நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இல்லைனா பெருங்காயம் நம்மளோட ஆப்ஷனல், என்ன வேணுமோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ என்ன வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 5 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 1/4 கப்பு தேங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம இதை வதக்கணுன்ட்டு இல்லை. தேங்காய் வந்து இந்த வெங்காயம், மிளகா, இந்த பருப்பு வகை கூட நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஜஸ்ட் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். என்றைக்குமே சட்னி வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீக்கிங்காய் தோல் வந்து நல்லா ஆறிடுச்சு. அது மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பீக்கிங்காய் தோல் பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் மூலம் நல்லா அடித்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ அடித்து எடுத்துகிட்ட பீக்கிங்காய் தோல் கூடயே வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காய மசாலா, அதையும் ஆட் பண்ணி இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பீக்கிங்காய் தோல் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து சர்விங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மிக்ஸி ஜாரில் இந்த சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே சட்னி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தும் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.